எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இந்த காணொளியில் மொத்தம் 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம புக் பேக் மட்டும் இல்லாமல் பாடத்துக்குள்ளே கூட இருந்து கூட நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். அதனால் பாருங்கள், ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியம். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். வேட்டையாடுதல். 2வது கேள்வி, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது? பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். நாய். அடுத்து 3வது கேள்வி, பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் யாவை? இதுக்கு சரியான விடை குகைகளில் வாழ்ந்தான். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் குகைகளில் வாழ்ந்தான். 4வது கேள்வி, அதாவது நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன? 24. இது அசோகரது சாரநாத் கட்ரூனிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த 24 ஆரக்கால்கள். அசோக சக்கரத்தில் 24 ஆரக்கால்கள் உள்ளன. அசோகர் தழுவிய சமயம் புத்த சமயம். அதே மாதிரி போர் முடிந்த பின்னர், அதாவது போரை துறந்த முதல் அரசர் யார்னா அசோகர் தான். புரிஞ்சுங்களா? ஏன்னா கலிங்கத்து போரில், கலிங்கம் இன்றைய ஒடிசா, அங்கே நடைபெற்ற போரில் அதிக மக்கள் இறந்ததை கண்டு அவர் மனமாற்றம் அடைந்தார். அடுத்து 5வது கேள்வி, வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். ஹெரோடோட்டஸ். அடுத்து, ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். இந்த சொல்லிலிருந்து தான் வரலாறு என்ற சொல் பெறப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வெட்டுகளை, கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை கல்வெட்டியல். கல்வெட்டியல். நாணயங்களை ஆராயும் முறை நாணயவியல். நாணயங்களை ஆராயும் முறை நாணயவியல். அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டுபிடி. இதில் தவறான இணை ஆப்ஷன் டி. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் என்பது சரி, பூனை கிடையாது. அதனால் இது தவறான இணை. அடுத்து 10வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பாறை செப்பேடுகள், அதாவது வாழ்க்கை முறையை பற்றி கூறுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள், ஓவியங்கள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம். மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம். அடுத்த கேள்வி, பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் கிடைத்த இடம் எது? பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் கிடைத்துள்ள இடம் அத்திரம்பாக்கம். இது எங்க இருக்குது? சென்னைக்கு அருகே. சென்னைக்கு அருகே உள்ளது அத்திரம்பாக்கம். அங்கே தான் பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் கிடைத்துள்ளன.
அடுத்து அசோகர் காலத்தில் பரவிய மதம் புத்த சமயம். அடுத்து இந்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற அசோகரது நூலை தொகுத்தவர் சார்லஸ் ஆலன். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு நாடு தான் தான்சானியா. அடுத்து சரியான இணையை கண்டுபிடி. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் 2 கால்கள் நடப்பது சரியான இணை. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. சரி. இதுக்கு காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. சரி. அப்போ கூற்றும் காரணமும் மிகச்சரியானது. அடுத்து 19வது கேள்வி. எந்த மாவட்டத்தில் உள்ள கருக்கியூர் என்னுமிடத்தில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன? அப்போ கருக்கியூங்கிற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? நீலகிரி மாவட்டத்தில். அடுத்து பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில் உணவுக்காக விலங்குகளை வேட்டையாடுதல் தான் பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில். அடுத்து தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்கள் எங்கு காணப்பட்டன? தான்சானியா. தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்கள் எங்கு காணப்பட்டன? தான்சானியா. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியும் பற்றி படிப்பது மானுடவியல். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பது மானுடவியல். ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் சிக்கிமுக்கி கல். அடுத்து ஆந்த்ரோப்ஸ் என்பதன் பொருள் மனிதன். நன்றி, வணக்கம்.